உலகெங்கும் வீற்றிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் ஐப்பசி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மிதுனம், மிருகஷீடம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கி தான் மிதுன ராசி. பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரங்க இன்பமும் துன்பமும் இரண்டும் வாழ்வின் இரு பக்கங்கள் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கும் உங்கள் ராசிநாதன் ஆகிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு மாதம் முற்பகுதியில் 4ஆம் இடத்துல சஞ்சரித்தாலும் மாத பிற்பகுதியில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போது. இருப்பினும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம், வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கணும். கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் வர வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. தேவையான சிறிதளவில் நீங்கள் கடன் வாங்கி கொள்வதால் மிகப்பெரிய நன்மைகள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கும். மனதில் உடன்பிறப்பால் தேவையற்ற பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. எடுக்கும் முயற்சிகள் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் விடாமுயற்சி மட்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும். தங்க நகை ஆபரணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக கையாள வேண்டியது மிக மிக அவசியம். பயணங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. தாயால் நல்ல அனுகூலமான பலன்களும் தாய் மற்றும் உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. வீடு, வாகனம், சொத்து தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுவாங்க. குழந்தைகள் உடல் நலனில் கவனத்தை, குழந்தைகள் நட்பு வட்டத்தை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்ல வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கும். பூர்வீக சொத்து விஷயங்களை கவனமாக காதல் முயற்சிகள்லாம் வெற்றி பெற வாய்ப்பு இல்லாதனால், அதாவது காதல் முயற்சிகள் தேவையற்ற பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற இழப்புகள் வர வாய்ப்புகள் கொஞ்சம் கவனம் தேவை. எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் விடாமுயற்சியும் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு எதிரிகளை தாண்டி வெல்லக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்துடும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் நல்ல ஆதாயமான பலன்களும் வியாபாரத்தின புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதிலும் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கும். அதை பற்றி பெரிதளவில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வாகன பயணங்களை கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அதே நேரத்தில் தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவது, மற்றவர்களுக்காக உதவி செய்ய உபத்திரத்தில் சிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்தும் சின்ன சின்ன அவமானங்கள் வர வாய்ப்புகள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக மிக தந்தை உடல்நிலையில் கொஞ்சம் கவனத்தை, தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பிதிர்வழி சொத்து பிரச்சனைகள்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அலுவலகத்தில், அதாவது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது. உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியம். உங்கள் தகுதிக்கு குறைவான செயல்களை செய்ய சில நேரங்களில் நீங்கள் நிர்பந்திக்கப்படுவதற்கான வாய்ப்புகளுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. எதிலும் பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு மிக மிக அவசியம். நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் 27, 28, 29, நவம்பர் 4, 5, 6, 7, 8, 9 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் 31, நவம்பர் 1, 2 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா மல்ல சமுத்திரத்தில் உள்ள பள்ளி கொண்ட பெருமாளை ஒரு புதன்கிழமையில சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.